அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். 1982 தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி வெல்டிங் கன்சியூமபிள் வியர் பிளேட்ஸு அதோட பார்ட்ஸ் பண்ணுறாங்க. கோர் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ஹெவி மிஷினரி பண்ணுறாங்க. ஹெவி மிஷினரி எக்யூப்மெண்ட்டை வந்து ரிப்பேர் பண்ணுறது ரீகண்டினியூசிங் சர்வீஸும் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வியர் ப்ரொடக்ஷன் பவுடர் அப்புறம் வெல்டிங் கட்டிங் மிஷின் எல்லாமே ட்ரேடிங்கும் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டியில் சூப்பர் கண்டினியூசிங் ப்ராசஸ், சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட் ஃபார் மிஷின் காம்போனன்ட்ஸ். இது வந்து வியர் ரெசிஸ்டன்ஸை அதிகமாக்குது, ரிப்பேரபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுது. அதுமாதிரி ப்ராடக்ட்டுக்கு நல்ல லைஃப் வருது, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டும் கம்மியாகுது. இவங்களுக்கு 4 மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது நாக்பூர் மகாராஷ்டிராவில். யூனிட் 1ல் வெல்டிங் எலக்ட்ராட்ஸ் பண்ணுறாங்க. யூனிட் 2ல் வந்து ஃப்ளெக்ஸ் கோர்டு ஒயர்ஸ் வியர் பிளேட்ஸ். யூனிட் 3ல் கோட்டிங்ஸ் ஃபார் அப்ரேஷன் அண்ட் கரெக்ஷன் ரெசிஸ்டன்ஸ். யூனிட் 4ல் ஃப்ளெக்ஸ் கோர்டு ஒயர்ஸ் வியர் பிளேட்ஸ் அப்புறம் ஹெவி இன்ஜினியரிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. 2024 படி இவங்ககிட்ட 130 குவாலிஃபைடு இன்ஜினியர்ஸ் இருக்காங்க. இவங்களோட ப்ராடக்ட்ஸ் என்னென்னு பார்த்தலாம். வெல்டிங் அண்ட் ஆன்டிவியர் கன்சியூமபிள்ஸில் ஸ்பெஷல் பர்பஸ் எலக்ட்ராட்ஸ், ஃப்ளெக்ஸ் கோர்டு ஒயர், கோல்டு ரிப்பேர் காம்போனன்ட்ஸ், வியர் பிளேட்ஸ், ஃபேப்ரிகேட்டட் பிக் பெல், வெல்டிங் சர்வீஸ், ஜாப் ஒர்க் கூட பண்ணுறாங்க. இவங்களோட முதலாவது மேனுஃபேக்சரிங் யூனிட் 1994 ஆரம்பித்தாங்க. 2வது யூனிட் 2000லையும், 3வது யூனிட் 2015லையும், 4வது யூனிட் 2016லையும் ஆரம்பித்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இது வரைக்கும் 48 கண்ட்ரியில் இருக்காங்க. 84 ஹாப்பி கஸ்டமர், 11 அவார்டு வின் பண்ணியிருக்காங்க. 10,373 ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட கஸ்டமர்ஸ் பெரிய பெரிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஹார்டன், த இந்தியா சிமெண்ட்ஸ் லிமிடெட், ஜேபி குரூப், எல்என்டி, பிரமல் கிளாஸ், அல்ட்ராடெக் சிமெண்ட், டாடா ஸ்டீல், ஏசிசி, ஆதித்யா பிர்லா குரூப், இந்த மாதிரி நிறைய பெரிய கம்பெனிஸ் இவங்களோட கிளைண்ட்டாக இருக்காங்க. இவங்க இந்தியா மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஏ, யுஏஇ, சவுதி அரேபியா, ஓமன், பங்களாதேஷ், நேபாள், ஸ்ரீலங்கா, கென்யா இந்த மாதிரி பல கண்ட்ரிகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. சப்சிடரி கம்பெனி வந்து பிலிப்பைன்ஸ்லேயும் சிங்கப்பூர்லேயும் இருக்குது. யூகேலேயும் மலேசியாவிலும் அசோசியேட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸோட ஐபிஓ செப்டம்பர் 26லேருந்து செப்டம்பர் 30 வரைக்கும். ப்ரைஸ் பேண்டு 159லேருந்து 168. ஒரு லாட் சைஸு 88 ஷேர். எம்ப்ளாயி டிஸ்கவுண்ட்டு ரூ. 8. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் அக்டோபர் 1 செவ்வாய்க்கிழமை. லிஸ்டிங் டேட்டு அக்டோபர் 4 வெள்ளிக்கிழமை. ரீட்டெயிலுக்கு ஒரு லாட்டுக்கு 14,784, மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QABக்கு 50%, ரீட்டெயிலுக்கு 35% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 628 கோடி தான் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். சின்ன கம்பெனி தான். இவங்களோட டெபிட் ஈக்விட்டி கம்மியாக இருக்குது, 0.18 தான் இருக்குது. 2% கீழே இருந்தாலே கடன் கம்மியான கம்பெனி. இவங்களோட ரெவென்யூ பிரேக்கப் பார்த்துடலாம். 2024 டொமஸ்டிக் சேல்ஸ் வந்து 89%, எக்ஸ்போர்ட் சேல்ஸு 10% இருக்குது. கஸ்டமர் நெட்வொர்க் அண்ட் சேல்ஸில் ரெவென்யூ ஃப்ரம் டிஸ்ட்ரிபியூட்டரில் 11% வருது. ரெவென்யூ ஃப்ரம் டைரக்ட் கஸ்டமர்லேருந்து தான் இவங்களுக்கு அதிகமாக ரெவென்யூ வருது, 89% வருது. இது கம்பெனிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரெவென்யூ ஆப்ரேஷன்ஸ் ஃப்ரம் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷ்னலில் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் இருந்தால் அதிகமாக ரெவென்யூ வருது, 90% வருது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்லேருந்து 10% ரெவென்யூ வருது. நெக்ஸ்ட்டு ரீஜன் வைஸ் ரெவென்யூ பார்த்துடலாம். இவங்களுக்கு வெஸ்ட்டிலேருந்து 14%, சவுத்துலேருந்து 22%, நார்த்தில் 15%, ஈஸ்ட்டில் 15%, சென்ட்ரலில் 22% ரெவென்யூ வருது. இவங்களுக்கு முக்கியமாக 5 இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் மெயினாக ரெவென்யூ வருது. அதில் வந்து சிமெண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து 37%, இன்ஜினியரிங்கில் 14%, பவரில் 7%, ஸ்டீல்லேருந்து 13%, சுகரில் 5% ரெவென்யூ வருது. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் பார்த்துடலாம். எபிட்டா மார்ஜின் ரெகுலராக க்ரோத் ஆகிட்டுருக்கு இயர் ஆன் இயர். 2024ல் 17% இருக்குது. அதுமாரி ROEயும் வருஷம் க்ரோத் ஆகிட்டே இருக்குது. 2024ல் 18% இருக்குது. டெபிட் ஈக்விட்டி இயர் ஆன் இயர் குறைஞ்சிட்டே இருக்குது. 2024ல் 0.18 இருக்குது. டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸோட ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அசட்டு 2022ல் 189 கோடி, 2023ல் 230 கோடி, 2024ல் 276 கோடி. ரெவென்யூ 2022ல் 208 கோடி, 2023ல் 259 கோடி, 2024ல் 286 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2022ல் 17 கோடி, 2023ல் 22 கோடி, 2024ல் 30 கோடியாக வளர்ந்துருக்கு. 2023ஓட கம்பேர் பண்ணும்போது 2024ல் ரெவென்யூ 10%, ப்ராஃபிட்டு 39% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு இவங்களோட ப்ரைஸ் வேல்யூஷன் பார்த்துடலாம். இவங்களோட EPS 2024ல் 10.94 இருக்குது. PE ரேஷியோ பார்க்குறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை EPS. இவங்களோட ப்ரைஸ் பேண்ட் வந்து 159லேருந்து 168 இருக்குது. நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 168 எடுத்துக்கலாம். PE ரேஷியோ பார்க்குறதுக்கு 168 டிவைடட் பை EPS 10.94. நம்ம கிடைக்கக்கூடிய PE வந்து 15.35. இது இண்டஸ்ட்ரியல் PEயோட கம்பேர் பண்ணிடலாம்.
இண்டஸ்ட்ரியல் பிஇ ஹையஸ்ட்டு 35 இருக்குது, லோயஸ்ட்டு 29 இருக்குது, ஆவரேஜ் 32 இருக்குது. இவங்களது லோயஸ்ட்டோட கம்மியாக தான் இருக்குது, 15.35 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் வித் லிஸ்டட் இண்டஸ்ட்ரியல் பீர் பார்த்தரலாம். பேசிக் இபிஎஸ் வந்து அடார் வெல்டிங் லிமிட்டடும் ஏஐ இன்ஜினியரிங் லிமிட்டடை விட கம்மியாக தான் இருக்குது. RONW 3 கம்பெனிக்கும் 18% இருக்குது. நெக்ஸ்ட்டு RONW பார்த்தரலாம். டிஃப்யூஷனோட RONW 18.52 இருக்குது. 20% இருந்தால் தான் ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் டீட்டெயில் பார்த்தரலாம். இவங்க 2022லையும் 23லையும் 40% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. 2024ல் 5% டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் வித் லிஸ்டட் பீர்ஸில் இவங்கள மாதிரி இருக்கக்கூடிய சிமிலர் கம்பெனி அடார் வெல்டிங் லிமிடெட், ஏஐஏ இன்ஜினியரிங் லிமிடெட். அவங்களோட சார்ட் பார்த்தரலாம். இது அடார் வெல்டிங் லிமிட்டடோடது 2015 வரைக்கும் 200 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. 2020லையும் 200 தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்த புல் பேக்கில் 1600 வரைக்கும் போயிட்டு இப்போ 1368 ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஏஐஏ இன்ஜினியரிங் லிமிட்டடோடது 2014ல் 400 ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ 4800 வரைக்கும் போயிட்டு இப்போ 4293 ட்ரேட் ஆகுது. நெக்ஸ்ட்டு அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆஃபர். இவங்க இந்த ஐபிஓவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி யூனிட் 4ல் மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க. நாக்பூரில் புதுசாக ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டு நிறுவ போகிறாங்க. இதுபோக கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்டு ஜென்ரல் கார்பரேட் பர்பஸுக்கு. நெக்ஸ்ட்டு இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்த்துடலாம். இது வெல்டிங் கன்சியூமபிள் மார்க்கெட் இன் இந்தியாவோட ட்ரெண்டு. இது சிஏஜிஆர் வந்து 8 to 9% இருக்குது. தொடர்ந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இது குளோபல் வியர் பிளேட்ஸ் மார்க்கெட்டோடது சிஏஜிஆர் 5 to 6% இருக்குது. இது டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன் இன் இந்தியா 2017லேருந்து 2024 வரைக்கும் ரெகுலராக க்ரோத் ஆகிட்டே இருக்குது. 2022ல் 948 பில்லியனாக இருந்தது. 2023ல் 1087 பில்லியனாக அதிகமாகிருக்கு. 2024ல் 1269 பில்லியனாக அதிகமாகிருக்கு. இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸில் நம்ம லிஸ்டட் கம்பெனி இல்லாமல் மற்ற சில கம்பெனிகளும் ஐஎஸ்ஜிஇசி ஹெவி இன்ஜினியரிங் லிமிடெட், அப்புறம் ஈசாப் இந்தியா லிமிடெட், இடபிள்யூஏசி அலாய்ஸ் லிமிடெட். சிஏஜிஆர் பார்க்கும்போது டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸ் லிமிட்டடோட தான் 21% இருக்குது. ஈசாப் இந்தியாவோடது 22% இருக்குது. அடார் வெல்டிங்கோடது 25%ஆகவும், ஏஐஏ இன்ஜினியரிங்கோடது 19%ஆகவும், ஐஎஸ்ஜிஇசியோட சிஏஜிஆர் 5%ஆகவும் இருக்குது. டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸோட கீ ஸ்ட்ரென்த்து பார்த்துடலாம். இவங்க டைரெக்டாக ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங்க்கு சர்வீஸ் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியல் ரிசல்ட்டு ரெகுலராக நல்லா க்ரோத் காமிச்சிட்ருக்காங்க. பெரிய பெரிய கிளைண்ட்டு வித்தியாசமான பலதரப்பட்ட இண்டஸ்ட்ரியில் வச்சுருக்காங்க. அதுமாரி ரொம்ப ஸ்ட்ராங்கான மேனேஜ்மெண்ட் டீம் இவங்ககிட்ட இருக்குது. நெக்ஸ்ட்டு இவங்களோட ரிஸ்க் என்னென்னு பார்த்துடலாம். இவங்களோட பெரிய பெரிய கிளைண்ட் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் தான் வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட ஏதாவது சேல்ஸ் குறைஞ்சிது அப்படின்னா இவங்களோட பிஸ்னஸை பாதிக்கும். அதுமாதிரி கடந்த காலத்தில் வந்து இவங்க நெகட்டிவ் கேஷ் ஃப்ளோ காமிச்சிருக்காங்க. அதேமாரி இவங்களோட 4 மேனுஃபேக்சரிங் யூனிட்டும் நாக்பூர்லேயே இருக்கிறதுனால அங்கே லோக்கலில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, பவர் ஷட்டவுன் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா பிஸ்னஸை பெருசாக பாதிக்கும். ஏதாவது எக்கனாமிக் ப்ராப்ளம் டொமஸ்டிக்காகவும் இன்டர்நேஷ்னலாகவும் வந்தாலும் அது பிஸ்னஸை பாதிக்கும். நெக்ஸ்ட்டு டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸோட நியூஸ் பேஸ்டான ஜிஎம்பி பார்த்துடலாம். 23, 24 2 நாளும் 50 ரூபாயாக காமிக்கிது ஜிஎம்பி. இது இவங்களோட இஷ்யூ ப்ரைஸ்லேருந்து 30% காமிக்கிது ஜிஎம்பி. டிஃப்யூஷன் இன்ஜினியர்ஸை பற்றி போதுமான அளவுக்கு டீட்டெயில் பார்த்துட்டோம். இவங்க எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ. கண்டிப்பாக இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.